ஹலோ. இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உள்ள ஒரு சம் ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி அட்டெண்டன்ஸ் ஆர் டைம் ஷீட், அதாவது ஒரு 10 பேர் வேலை செய்கிற அல்லது ஒரு 2-4 பேர் வேலை செய்கிற ஒரு கடையில் ஆரம்பித்து ஒரு 1000-2000 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனி வரைக்கும் இந்த அட்டெண்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். எக்ஸல் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது இந்த அட்டெண்டன்ஸ் மேலே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது மேலே அட்டெண்டன்ஸு ஆர் டைம் ஷீட் ஆன் எக்ஸல்னு எழுதியிருக்கேன். தென் எம்ப்ளாயி எத்தனை மணிக்கு, எம்ப்ளாயோட நேமு, எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தாங்க, காலையில் எத்தனை மணிக்கு வெளியில் போனாங்க, பிறகு லஞ்ச் பிரேக்கு போயிடுறாங்க, திரும்ப சாயங்காலம் எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு திரும்ப வெளியே போனாங்க, எவ்வளவு மணி நேரம் அவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன சார்ட்டுடைய ஒரு கணக்கு. இதை நான் ஒரு 8 பேருக்கு மட்டும் காட்டியிருக்கேன். இது நியர் அபவுட் நீங்கள் ஒரு கணக்கே கிடையாது, 10,000 பேருக்கு 10 லட்சம் பேருக்கு நீங்கள் அதை பார்க்குறா இருந்தாலும் பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அட்டெண்டன்ஸ் அண்ட் டைம் ஷீட் அப்படிங்கிற எழுத்து, ஏன்னா இதை டைம் வேஸ்ட் பண்ணி டைப் பண்ண தேவையில்லை. அதனால் நான் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். இப்போது காப்பி பேஸ்ட் பண்ணோன்னே மேலே இருக்கிற எழுத்துடைய சைஸுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வச்சு, ஆனால் நீங்களாக டைப் பண்ணிங்கன்னா எழுத்துடைய சைஸ் நார்மலாக 11 அல்லது 12 தான் இருக்கும். ஸோ எப்படி பெருசாக்குறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதை பெருசாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மேலே பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னாக்கா, அதாவது செல்ஸை மெர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லுன்றது ஒரு பாக்ஸுக்கு பேரும் செல்லு தான். அப்போ 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 7 பாக்ஸுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ 7 பாக்ஸையும் நான் ஒரு பாக்ஸாக மாற்றிக்கிறேன். இந்த இருக்குது மெர்ஜ் அண்ட் சென்டர், மெர்ஜ் பண்ணி சென்டர் பண்ணிக்குது ஆட்டோமேட்டிக்காக. இப்போது நான் லெட்டரோட சைஸை மேலே போட்டிருக்கிற மாதிரி அதே சைஸுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். தென் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செல்லுக்கு கலர் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக எப்பயுமே கருப்பு கலரில் தான் எழுத்து வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் பேக்ரவுண்டும் வெள்ளை கலர் எழுத்தும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளூ கலர், இந்தளவுக்கு டார்க் ப்ளூ கலர் பேக்ரவுண்டும் எழுத்து, அந்த ஏன்னு போட்டிருக்கிறது எழுத்தில் வெள்ளை கலரும் கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவலண்ட் கலர் நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் அதே விஷயந்தான். அதை டைப் பண்ணாமல் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எம்ப்ளாயி எழுத்து போல்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எழுத்துலையும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லிகிட்டே வந்துடுறேன். எப்படி போல்டு, இந்த இருக்குது பிங்கிற லெட்டர் போல்டு, கீபோர்ட்லேயும் ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு ரொம்ப விரிவாக போக தேவையில்லை. அது வேறு இதுக்கு கீழே உள்ள வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட், இந்த இடத்துல காப்பி பேஸ்ட். முக்கியமான விஷயம் இங்கே தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ லஞ்ச் பிரேக்குங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். LUNCHBREAK, லஞ்ச் பிரேக். இப்போ லஞ்ச் பிரேக்குன்னு இங்கே டைப் ஆகிருக்கு, பட் அது எனக்கு தெரியல. காரணம், எழுத்து கருப்பில் வெள்ளையில் இருக்குது. ஸோ லஞ்ச் பிரேக்குன்னு நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லஞ்ச் பிரேக்குங்கிறது சின்ன எழுத்தாக இருக்குது. ரெண்டாவது படுக்கையில் இருக்குது. இங்கே உள்ள லஞ்ச் பிரேக் மேலிருந்து கீழே உயரத்தில் இருக்குது. ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போது பாக்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 பாக்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 3 4 5 6 7 8 9 பாக்ஸையும் நான் மெர்ஜ் பண்ணுறேன் முதல்ல அந்த அட்டெண்டன்ஸ் டைம் ஷீட்டில் பண்ணுற மாதிரி மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு பாக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே எப்படி கர்சர் வருது, இந்த இடத்துல பாருங்கள், கர்சருடைய அந்த அளவே ஹைலைட் பண்ணி காட்டுறது, பெருசாக காட்டுது. ஸோ மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மட்டும் இல்லாமல் மெர்ஜ் ஆயிடுச்சுங்கிற அடையாளத்துக்கு அந்த மெர்ஜுங்கிற பட்டனில் எல்லோ கலரு லைன் இருக்குது, அது ஒரு அடையாளம். தென் இந்த மெர்ஜை அந்த பொசிஷன் மாற்றுறது எப்படின்னாக்கா, இந்த ஏபிங்கிற ஒரு லெட்ரு கிராஸாக போட்டிருக்கு 45 டிகிரியில். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெட்டர் மேலிருந்து கீழ் வரணுமா அல்லது
கீழிருந்து மேலே போகணுமா, ஓகேவா? அப்போ அங்கே வந்து மேலே வந்து மேலேருந்து கீழே வந்திருக்கேன். ஸோ அதேமாரியே நான் இங்கே பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குனாக்கா சென்டர் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா லெட்ரு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டும் சென்டரில் இருக்கணும், அப் அண்ட் டவுனும் சென்டரில் இருக்கணும். ஸோ இந்த பட்டனுடைய மீனிங் அப் அண்ட் டவுனு, இந்த லெட்டரோட மீனிங் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு வச்சுக்க. ஓகே, அடுத்த வேலை லெட்டரோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். ஓகே, அதே பெருசு கொண்டு வந்துட்டேன். இப்போ பாக்ஸோட கலர் வந்து லைட் ப்ளூ, இந்த ப்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவலண்ட் கலர் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8 ஸ்டாஃப் இருக்காங்க. இப்போ இந்த 8 ஸ்டாஃபுடைய டைம் டேபிளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 8 ஸ்டாஃப்க்கு இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் நார்மல் லெட்ரு. அதில் வந்து 11 அளவு வச்சுருக்கேன். தென் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். இப்போது 6 கொஞ்சம் இருங்க. அதாவது லெட்டரோட கலர் வந்து பிளாக்கு மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து 10 அல்லது 10. ஓகே, 6 இந்த கோலன் வச்சுட்டு 00 அடிச்சுட்டு ஏஎம்னு அடிச்சிங்கன்னா இது வந்து டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவது ஒரு டைம் ஃபார்மேட்டாக இதை காட்டும். இப்போ நீங்கள் வேறு செல்லில் போய் உதாரணத்துக்கு 6.00 அடிச்சிங்கன்னா அது 6 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டைமாக கால்குலேட் பண்ண வைக்கணும் இந்த பாக்ஸை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டைமை வந்து கூட்டும்போது இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க. ஸோ நமக்கு இதில் எல்லா பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் டைமாக கால்குலேட் பண்ணுங்கிறத முதல்ல நம்ம சொல்லணும். அதுக்கு பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை பாக்ஸில் வேணுமோ செலெக்ஷன், தென் ரைட் கிளிக், ஃபார்மேட் செல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகிறேன். போயிட்டு டைம். ஓகே, இப்போ டைம் என்ன ஃபார்மேட்டில் வேணும்? அந்த 1:30ன்னு போட்டால் போதுமா, 1:30 AM/PM வேணுமா, வித் செகண்ட் வேணுமா, இல்லை வித் செகண்ட் AM/PM வேணுமா அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் இதில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். தென் டைம் கிளிக் பண்ணணும். அதில் என்ன ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து சிம்பிளாக இந்த ஃபார்மேட் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டேன். இப்போது மேலே இருக்கிற மாதிரியே பாருங்கள், காலையில் 6:30 மணிக்கு வேலைக்கு வராங்க, திரும்ப 10 மணிக்கு போகிறாங்க. அப்போ நான் 10ன்னு மட்டும்தான் அடித்தேன், ஏஎம் தானாக எடுத்துக்கிச்சு. காரணம் என்னன்னு சொன்னால் டைம் ஃபார்மேட்டாக அதை நம்ம மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, 10:30க்கு ஒன் செகண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, இதையும் டைம் ஃபார்மேட்டாக மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து அந்த AM/PM ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். செல் போயிட்டு டைம் போயிட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு எனக்கு வேணும். அடுத்தது 2:30க்கு 2:30ங்கிறத 2:30ன்னு போட்டு பிஎம்னு நம்ம டைப் பண்ணணும். இது ஒரு வழி. இரண்டாவது வழி வந்து யூரோப்பியன் டைம் மெத்தட், 24 ஹவர்ஸ் மெத்தடில். அதாவது 14:30ன்னு போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2:30 பிஎம்னு புரிஞ்சுக்கும். இப்போது இந்த மாதிரி டைம் தான் நம்ம இங்கே செட் பண்ணிடுவோம். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுவோம்னா காப்பி பண்ணிவிடுவோம் சிம்பிளாக. ஏன்னா அதை ஒன்று ஒன்றா டைப் பண்ண தேவையில்லை. காப்பி அண்டு பேஸ்ட்டு, அதேமாரி காப்பி அண்டு பேஸ்ட்டு. ஓகே, இப்போ இங்கே குறையிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஜஸ்ட் இந்த கலர். இப்போ இதே கலரை இந்த பாக்ஸுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த பாக்ஸில் போய் நீங்கள் கலர் செலக்ட் பண்ணலாம். அப்படி தேடி எடுத்து இந்த கலர் தானான்னு மேட்ச் பண்ணலாம் ஒரு வழி. உங்களுக்கு கலரை மேட்ச் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்குது, கலரை மேட்ச் பண்ணுறதுல இந்த செல்லுடைய கலரை சேமாக கொண்டு வரதுக்கு இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கலர் உள்ள செல்லில் வந்து கர்சர் இருக்கணும், அதாவது செலெக்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரஷ் பட்டனும் இந்த மவுஸில் பாருங்கள் ஒரு ப்ரஷ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு அதில் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த கலர்ஸ் வந்து கிடச்சிரும். அதாவது க்ரீன் க்ரீன் க்ரீன். இப்போ பக்கத்தில் இருந்தால் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கூட செஞ்சு வச்சிடலாம். இப்போ இதோடைய கலர்ஸ் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கலர் வந்து ஏற்கனவே நான் போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ட்டுடைய கலர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி.
கிட்டத்தட்ட பார்வைக்கு உரிய எல்லா வேலையும் செஞ்சிட்டோம். இதில் என்ன நான் சொல்ல வேண்டியது இருக்குனாக்கா, இப்போது இதில் வந்து டைமு எப்படி டைம் ஃபார்மெட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதில் வந்து ஒருத்தர் ரவின்றவர் என்ன பண்ணுறாரு, காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வராரு, லஞ்ச் பிரேக் அவர் எடுத்துக்கல, நோ டைம் அவுட், அதாவது வெளியில் போகல, நோ டைம் இன், வெளியில் போகல, அதனால் அவர் உள்ளே வரல, ஸோ ஃபுல் டைம் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ அந்த மாதிரி எம்டியாக இருக்கும்போது என்ன காரணத்தினால எம்டி அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கணுங்கிறதுனால மவுஸை அங்கே கொண்டுட்டு போனாக்கா ஜஸ்ட் ஒரு அடையாளம் காட்டுற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம கமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த செல்லை நான் செஞ்சு காட்டுறேன். இந்த செல்லை வச்சுட்டு நான் ரைட் கிளிக் பண்ணாக்கா இன்செர்ட் கமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது என்னோடய கம்ப்யூட்டர் பேர். அதை ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த எடுத்துட வேண்டியது. சம்திங் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அடிச்சுட்டு மவுஸை வேறு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அந்த எல்லோ கலர் மறைஞ்சிருது, பட்டு அந்த ஒரு ரெட் கலர் பாயிண்ட் மட்டும் ரைட் சைடு டாப்பில் இருக்குது. ஸோ அந்த அதுக்கிட்ட நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன எழுதுனீங்களோ வரும். ஓகே, அந்த கமெண்ட் உங்களுக்கு வேணாம், மாற்றணும் அப்படின்னா எடிட்னு போயிட்டு மாற்றலாம். அந்த கமெண்டே வேணாம், அதை எடுத்துடணும் அப்படின்னா டெலிட் கமெண்ட் போனீங்கன்னா அந்த விஷயம் எடுப்பட்டோம். ஸோ இதில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ டோட்டல் பார்க்க போகிற வேலை மட்டும்தான் இருக்குது. இப்போ முக்கியமாக டோட்டல் வந்து எப்பயுமே சம் ஃபார்முலாவில் வந்து ஈக்குவல் டு, சம் ஃபார்முலான்னு இல்லை, எக்ஸலில் உள்ள அனைத்து ஃபார்முலாவும் ஈக்குவல் டுங்கிற ஒரு சிம்பிளில் மட்டும்தான் ஆரம்பிக்கும். ஈக்குவல் டு போடலன்னா அது ஒரு எழுத்தாக புரிஞ்சுக்கும், ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது ஒரு ஃபார்முலாவாக புரிஞ்சுக்கும். அப்படி தான் எக்ஸல் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டைமில் இருந்து மைனஸ் இந்த டைம் எனக்கு கூட்டுப்புள்ளி வேணும். பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி நேரம் டிஃப்ரெண்ட். இப்போ ஏஎம் பிஎம் எப்படி மாற்றுறதுன்னு நான் பிறகு சொல்கிறேன். 4 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. தென் அதாவது ப்ளஸ்ஸு இந்த டைம் மைனஸ் இந்த டைம், அதாவது வந்து வெளியில் போன நேரத்தில் இருந்து அவங்க உள்ளே வந்த நேரத்தை கழிக்கிறோம், அவ்வளோதான். சிரமமான விஷயம் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் அது கால்குலேட் பண்ணி காட்டுது. என்ன 8 ஹவர்ஸ், காலையில் 6க்கு வந்து 10க்கு போயிருக்காங்க, அங்கே ஒரு 4 மணி நேரம், 10:30க்கு வந்து திரும்ப 2:30க்கு போயிருக்காங்க, இங்கே ஒரு 4 மணி நேரம். ஸோ வந்து உங்களுக்கு 8 மணி நேரம் கால்குலேட் பண்ணி, பட் 8 மணி நேரம் கால்குலேட் பண்ணது சரி, இந்த 8 AM ஏன் காட்டுது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இந்த 8 AM ஏன் காட்டுது அப்படின்னு சொன்னால், இது வந்து 24 ஹவர்ஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இந்த டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த இடத்துல நம்ம டைம் ஃபார்மேட்டாக கேட்கல ரிசல்ட்டை. அதாவது அவங்க வேலைக்கு வராங்க, வேலைக்கு வெளியில் போகிறாங்க, திரும்ப வராங்க, திரும்ப போகிறாங்க. நமக்கு டோட்டல் வந்து 7:30னா 7.5, 7:15னா 7.25, இப்படி தான் வேணும். அப்போது வந்து இதை வந்து இந்த இடத்துல கர்சரை வச்சிங்கனாக்கா மேலே டைம்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த முதல்ல போன அதே ஃபார்மட் செல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஜெனரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதாவது முதல்ல எழுதின ஃபார்முலாவில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு நான் திரும்ப எழுதுகிறேன். ஈக்குவல் டு இந்த டைமில் இருந்து இந்த டைமை மைனஸ் பண்ணணும். அதாவது முதல்ல ப்ராக்கெட் போட்டேன், இப்போ ப்ராக்கெட் போடல, ப்ராக்கெட் உண்டு, பிறகு சொல்கிறேன். இப்போது இந்த செல்லில் இருந்து இந்த செல்லில் மைனஸ் பண்ணணும். அப்போ நான் பாருங்கள் கண்டினியூவாக அப்படியே வந்துட்டேன். பட் ஆனால் இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அதேமாதிரி இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் உண்டு. முதல்ல 2 ப்ராக்கெட்டு, அதாவது F15யும் E15யும் கூட்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்து ப்ளஸ்ஸு போட்டு C15யும் B15யும் கூட்டியிருந்தோம். இப்போ என்ன கழிச்சிருந்தோம், இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா 8 மணி நேரம்னு காட்டுது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து டைம் மாதிரி காட்டுது, AM PMங்கிற மாதிரி காட்டுது. இதுக்கு 2 விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. விஷயம் நம்பர் 1, இதை வந்து ஜெனரல் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். ஜெனரல் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தாக்கா 33 அப்படின்னு கொண்டு வருது. இந்த 33 வந்து நம்ம டைமாக மாற்றுறாந்தா இன்ட்டு 24 ஹவர்ஸ் போட்டிங்கனாக்கா 8ன்னு வந்துடும். மேலே 7:30 இருக்குது, கீழே 8 இருக்குது. ஏன்னாக்கா காலையில் இவங்க என்ட்ரான டைமு இங்கே 6:30க்கு என்ட்ராயிருக்காங்க, இங்கே வந்து 6 மணிக்கு என்ட்ராயிருக்காங்க. ஸோ இது ஒரு செல்லில் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஒரு செல்லுக்கும் அடிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்டுக்கு ஒரு 10 முறையாவது இருக்குது மினிமம். 10 மெத்தடில் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ வெரி சிம்பிள் காப்பி பேஸ்ட் என்னென்னா இது அப்படியே இழுத்து விட்றது. இழுத்து விட்டால் காப்பி பேஸ்ட் ஆகிடும்.
அப்போ ஒரு ஆளும் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாங்கங்கிறது வந்து இதில் ரொம்ப தெளிவாக நம்ம கணக்கெடுக்க முடியும். இது ஒரு பெரிய கம்பெனிக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இப்போது இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னாக்கா, எப்படி எழுதுறது அது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். அந்த எழுத்தை எப்படி பெருசாக்குறது, எப்படி அந்த எழுத்தின் கலரை மாற்றுவது, ரோவுக்கு கலர் ஊட்டுறது. அதாவது இந்த ப்ளூ கலர் ரோ வந்து முதல்ல வந்து ஒயிட்டாக இருந்தது, பேக் சைடை வந்து நம்ம ப்ளூவாக மாற்றிருக்கோம், அதுதான் கலர் ஊற்றுவதுன்னு இருக்கும். எப்படி எழுத்தை குறுக்காகவும் நெடுக்காகவும், இப்போ அது லஞ்ச் பிரேக்கை வந்து மேல் கீழே அதாவது கிராஸில் எழுதியிருக்கோம், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எப்படி மாற்றுறதுங்கிற அந்த ஒரு இது. எப்படி எழுத்தை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும், அதாவது லஞ்ச் பிரேக்கை குறுக்காக மாற்றிருக்கணும். இதே லஞ்ச் பிரேக்கை கீழேருந்து மேலே படிக்கிற மாதிரியும் எழுதலாம், மேலிருந்து கீழே படிக்கிற மாதிரியும் எழுதலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செல்களை எப்படி மெர்ஜி செய்வது. அதாவது ஒரு 4 செல் இருக்குது, 4 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெர்ஜ் பட்டன் அமுத்தினீங்கன்னா அது ஒரு செல்லாக ஆகிடும். கணக்கு வந்து ஒரு செல். இங்கே ஒரு விஷயம் எழுதுனீங்கன்னா அது ஒரு செல் மாதிரியே எழுதிடுவோம். ஓகே, எப்படி மெர்ஜ் செய்வது. அதுக்கடுத்தது எண்களை நேரமாக மாற்றுவது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் டைம் டேபிள் வந்து போட முடியும், அதாவது டைம் ஷீட் போட முடியும். இந்த ஒரு ஃபார்முலா தெரியலன்னா டைம் டேபிள் போடவே முடியாது, எப்படி கூட்டினாலும் டைம் வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஎம் மற்றும் பிஎம் 24 மணி நேரமாக மாற்றுவது. அதாவது ஏஎம் பிஎம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வர வச்சோம், அது 24 மணி நேரம் ஃபார்மெட்டில் அடித்தாலும் ஏஎம் பிஎம் எடுத்துக்குது, அல்லது ஏஎம் பிஎம் நம்ம டைப் பண்ணலாம். எப்படி நேரத்தை கூட்டுறதுங்கிறது வெரி சிம்பிள். நீங்கள் எந்த ஒரு நார்மலாக 100 100 200 எப்படி கூட்டுறீங்களோ எப்படி கழிக்கிறீங்களோ அதேமாதிரி தான் அதுவும் இதில் காட்டப்பட்டிருக்கு. எப்படி செல்லில் கமெண்ட் எழுதுவது, அந்த எழுதியிருக்கிற கமெண்ட் வந்து எப்படி எழுதணும், அது எப்படி மாடிஃபை பண்ணணும், எப்படி திருப்பணும். இந்த வீடியோவில் ஒரு அழகான டைம் ஷீட் சார்ட் பார்த்துருக்குறோம். இது அடுத்த வீடியோவில் இதே ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு கணக்கு பண்ணி எப்படி ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளோ சம்பளம், ஓவர் டைம் பார்த்துருக்காங்களா, நார்மல் டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சம்பளம் கொடுக்குற விஷயம் அளவுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.